ஸ்வேதா பத்ரியை பார்த்து பதட்டமாவே இருந்தா? ஏன் பத்ரி அடிக்கடி ஸ்வேதாவை பார்த்துக்கிட்டே பேசினா? அவனும் பதட்டமாவே இருந்தான். என்ன நடக்குது? எதுவுமே இல்லனா எதுக்கு இந்த பயம்? பத்ரி ஏதாவது ஸ்வேதாவை மிரட்டுறானா? மொத்தத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. பத்ரி அப்படி ஏதாவது பண்ணானா அவனை கொன்னே போட்டுருவேன். ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே. இல்லன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் முகம் வேற மாதிரி இருக்கே. ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? பத்ரி இங்க எதுக்கு வந்தான்? அதான் உங்ககிட்ட சொன்னாரே. நாங்க வரதுக்கு முன்னாடி உன்கிட்ட என்ன பேசலாம் சொல்ல? அது 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 வந்துமா. ஒழுங்கா சொல்லு, என்ன சொன்னா? உன்னதான் கேக்குறேன், உண்மையை சொல்ல. என்ன நடக்குதுங்க? ஏன் என்கிட்ட சொல்ல பயப்படுற? என்ன? நான் உன்னை சந்தேகப்பட்டு கேட்கல, அக்கறையில தான் கேக்குறேன். எதுவா இருந்தாலும் சொல்லு. அம்மா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்ன ஏதுன்னு தெரிஞ்சா அட்வைஸ் பண்றதுக்கு தான் கேக்குறேன். என்ன ப்ராப்ளம்? பயப்படாம சொல்லுமா. என்ன சொல்லு. ஸ்வேதா, என்னாச்சு? ஸ்வேதா, ஸ்வேதா, ஏன் என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுவுற? நீ அழுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரமா சொல்லு. நான் ஏமாந்துட்டேம்மா. என்னடி சொல்ற? நான் பத்ரியை காதலிச்சு ஏமாந்துட்டேம்மா. நீ அவளை லவ் பண்ணியா? என்னடி என் தலையில கல்லு தூக்கி போடுற? அதுக்கப்புறம் தான் பத்ரிக்கு ஏற்கனவே கல்யாணம் அடிச்சுன்னு தெரிஞ்சது. இது தெரிஞ்சு ஆசனியக்கா அவனை அடிச்சு 2 பேரையும் பிரிச்சா. மறுபடியும் ஸ்வேதாவை தொந்தரவு பண்ணணும்னு நினைச்ச கொன்றுவேன். அவன் ஞாபகமா இருக்கிற எல்லாத்தையும் நான் எரிச்சிடுறேன். ஐயோ அக்கா.
வேளை அந்த கேக் கறி வரல. நான் தப்பிச்சேன். கடவுளே, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். அம்மா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஆ? வீட்டுல அத்தனை வண்டி இருக்கு. டிரைவர் ஒரு வண்டி எடுக்க சொல்லி நீயே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வர வேண்டியது தானே? எதுக்கு தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ற? ஷாப்பிங் யாருக்காக போற? உன் ஃபேமிலிக்காக தானே. நீ போகாம வேற யார் போறதா? சரி, அப்படி இருந்தாலும் நீயோ இல்ல மருமகளுக்கோ தானே போவீங்க. இப்போ எதுக்கு என்ன புதுசா கூட்டிட்டு போற? ஆ, அது நம்ம ஃபேமிலி, இது உன் ஃபேமிலி. ஏன் ஃபேமிலியா? ஆ, ஆமா. ஆ, ஹாசினி உன் ஃபேமிலி தானே. அவளுக்கு புடவை எடுக்கிறதுனா நீ தானே வரணும். சும்மா வெறுப்பேத்தாதம்மா. என்னை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டு அந்த கேக் காரி என்னைக்கும் என்னோட ஃபேமிலி ஆக முடியவே முடியாது. நீ தாலி கட்டின பொண்டாட்டி உனக்கு ஃபேமிலி இல்லாம அவ என்ன பேச்சுலரா? என்னப்பா பேசுற? என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில எங்கேயும் போய் சொல்லாத. எல்லாரும் சிரிச்சிருவாங்க. ஏற்கனவே இந்த கல்யாணத்தை பார்த்து எல்லாரும் சிரிக்க தானே செஞ்சாங்க. இத பாருமா, உனக்கோ இல்ல மருமகளுக்கோ ஏதாவது பண்ணணும்னு சொல்ல நான் சந்தோஷமா பண்றேன். நம்ம குடும்பத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆனா திருட்டுத்தனமா என்ன ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்ட ஒருத்திக்காக நான் எதையும் செய்ய போறதில்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டை விட்டு போக போறவன். அவளுக்காக இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லாது, எனக்கு பிடிக்காது. இது கொஞ்ச நாள்ல வெளிய போறதுக்கு ஹாசினி என்ன கான்ட்ராக்ட் லேபரா? இல்ல வந்த உடனே போறதுக்கு அவ என்ன போஸ்ட்மேனா? ஹாசினி உன் பொண்டாட்டி. வீட்டுக்கு வந்த மருமகளை உடனே அனுப்புறதுக்காவா அத்தனை பூஜைகள் செஞ்சோம்? 1000 மந்திரத்தை சொன்னோம், 5000 பேருக்கு சாப்பாடு போட்டோம், அவங்க கையில எல்லாம் அட்சதையை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொன்னோம். இந்த கணவன் மனைவிங்கிற பந்தம் நிலைக்கணும், ஆல மரமா வேர் விடணும். 100 வருஷம் நீங்க 2 பேரும் நல்லா வாழணும் தானே? 100 வருஷம், அதுவும் இந்த ஹிட்லரோட. கடவுளே, தாலி கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா. அவதான் கடைசி வரைக்கும் உன் கூட வாழணும். புரிஞ்சுக்கோ. அது நடக்காத காரியம். அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க ஜெயம்மா. ஆனா நீ சொன்ன எல்லாமே நடந்தும் பிரபலிகா இப்ப என் கூட இல்லல. அவ என் வாழ்க்கையில கொண்டு வந்த சந்தோஷமும் சிரிப்பும் அவளோடய எடுத்துட்டு போயிட்டான். ஏஜே, கியா பேட்டா, இல்லாத அவளுக்காக ஹாசினிய அவாய்ட் பண்ணுவியா? இந்த வீட்டுக்கு வந்து பாவம் அந்த ஹாசினி என்ன சுகத்தை கண்டா? அவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுன்னு சொன்னதுக்கு இவ்ளோ பெரிய ஆர்குமெண்ட். ஓ மை காட். ஓகே ஓகே ஓகே, நான் ஆர்கியூ பண்ணல. அவ நம்ம கூட வரல, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். அவ நம்ம கூட வந்திருந்தா இந்நேரம் ஃபைட்டு ஆர்குமெண்ட் எல்லாமே நடந்திருக்கு. அவகிட்ட பேச வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. ஐயோ, பேசணுமே. பேசணுமா? என்னம்மா? என்ன ஏஜே? இல்ல, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? பேசணும்னு சொன்னேனா? நானா? நகி பேட்டா, வாங்கணும் தானே சொன்னேன். ஓ, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அதான். சரி, என்ன வாங்கணும்? எங்க போனோம்? இன்னைக்கு கோல்டு பிரசவம் இருக்கு. கோல்டு பிரசவமா? பிரசவம் மீன்ஸ் ஓ மை காட், கோல்டு டெலிவரி இருக்குங்கிற. இன்னைக்கு நகைக்கடைக்காரன் கோல்டு டெலிவரி பண்றேன்னு சொல்லியிருந்தான்.
நான் அதுக்கு போகணும். நீ என்ன இங்க எங்கேயாவது இறக்கி விட்டுரு, நான் போய்க்கிறேன். இறக்கி விடணுமா? ஏன் அது ஷாப்பிங் லிஸ்ட்ல வராதா? எங்க போகணும்னு சொல்லு, போய் வாங்கிட்டு வந்துடலாமே. ஐயோ, அப்படியெல்லாம் போக கூடாது. அப்படி போக கூடாதுன்னா சொல்லு, எந்த ரூட்ல போகணும்? ஐயோ, நான் ரூட்ட சொல்லலப்பா. ஆ. நான் இப்போ உன் கூட வர முடியாதுன்னு சொன்னேன். நம்ம வளர்மதி இருக்கால பக்கத்து வீட்டுல வெள்ளையா, அவளுக்கு காசு மாலை எடுக்கணும். போகும்போது சொல்லுங்க, நானும் வரேன்னு சொல்லியிருந்தா. நான் அவ கூடவே போய்க்கிறேன். காரை நீங்க எங்கேயாவது நிறுத்துப்பா, நான் போய்க்கிறேன். சரி, அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு போய் கோல்டு வாங்கிட்டு வந்துடலாமே, அதுல என்ன இருக்கு? எதுக்குப்பா 4 பேரெல்லாம் ஏத்திக்கிட்டு கிரௌடா இருக்கு. இவ்வளவு பெரிய வண்டியில என்ன கிரௌடு? 4 பேர் நான் சொன்னேன். நான், நீ, வளர்மதி, அப்போ 3 பேர் தானே. 4 பேர் எப்படி? நாலு பேரா? 4 பேருன்னு சொல்லலையே, 3 பேருன்னு தானே சொன்னேன். ஒருவேளை டங்கு ஸ்லிப் ஆயிருக்கும். என்ன இன்னைக்கு டங்கு பயங்கரமா ஸ்லிப் ஆகுது? ஆகுது. ஆமாமா. நாக்குல அளவு குத்துறேன்னு வேண்டி இருந்தேனா, அதை இன்னும் செய்யலையா, அதான் டங்கு அடிக்கடி ஸ்லிப் ஆகுது. இங்க எங்கேயாவது வண்டியை நிறுத்து, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். அப்போ ஷாப்பிங்? ஷாப்பிங் தும் கரோ. என்னம்மா, எனக்கு புடவை வாங்குறத பத்தி எல்லாம் என்ன தெரியும்? போ, உனக்கு எல்லாம் தெரிய வரும். தெரிய வருமா? என்ன சொல்ற? எப்படி தெரிய வரும்? நான் அப்படியா சொன்னேன்? டங் ஸ்லிப் ஆயிடுச்சு அதானே? அதான். சரி, நான் இங்க நிறுத்துறேன், நீ போ, பார்த்து போ. சரி. ஆல் தி பெஸ்ட் பேட்டா, ஆல் தி பெஸ்ட். சரி, பார்த்து போ. ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு, சரியா? ஜெயம்மா, கார்ல ஏறி ஒளிஞ்சு போன ஐடியா கொடுத்தது இப்படி ஹிட்லரோட தனியா கோத்து விடுதானா? கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கேக்கர் இங்கதான் இருக்காளா? இதுக்கு தான் அம்மா பாதியிலே இறங்கி போயிட்டாங்களா? நான் இவ்வளவு ஒரே கார்ல போனா ஒன்னாயிடுவோமா? இவன் பக்கத்துல வர்றதுக்கு என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, நான் ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன். ஏய் கேக்காரு, வரவே காடு, ஒளிஞ்சுக்கிட்டா இருக்க. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. போடுறா கேர. ரோட இது குண்டு குழியுமா? அந்த கேக்காரி மூளை மாதிரியே இருக்கு. சே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவளுக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே அப்படியெல்லாம் சொல்றதுக்கு. என் மூளையை டச் பண்ணிட்டியா? இதுக்கு மேல பொறுக்க முடியாது. பொங்கி எழு ஹாசினி. யோ ஹிட்லர். சொல்லு. என்ன பார்த்து நீங்க ஷாக்கே ஆகல? உன்னை பார்த்து ஷாக் ஆகுறதுக்கு நீ என்ன பேயா பூதமா?
உன்னை பெத்ததுக்கு உங்க அப்பா அம்மா தான் ஷாக் ஆகணும். மரியாதை. இப்போதைக்கு அப்பா அம்மாவை எடுக்கிறீங்க, என்னாலயும் பேச முடியும். ஆனா ஜெயம்மா நல்லவங்க, அவங்கள என்னால பேச முடியாது. அம்மா, நான் காருக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் காரை வேணும்னே தாறுமாற ஓட்டுனீங்களா? இப்படி கேவலமா டிரைவ் பண்றீங்களே, எனக்கு ஏதாவது ஆயிருந்தா? எனக்கு தெரியாம என் வண்டியில ஏறினேல, உனக்கு ஏதாவது ஆனா எனக்கு என்ன? உங்க கார்ல நான் ஒன்னும் ஆசைப்பட்டெல்லாம் ஏறல. ஏன் காரை நிறுத்திட்டீங்க? இறங்கு. இறங்குறதா? ஏன், ஷாப்பிங் பண்ண வேண்டிய இடம் வந்துருச்சா? சொல்றேன், இறங்கு. ஓகே. இங்க எதுக்கு இறங்க சொன்னீங்க? ஒரு கடை கூட இல்ல. இங்க என்ன ஷாப்பிங் பண்றது? ஒரு காரணமா தான் சொன்னேன். என்ன காரணம்? ஓ, உங்க ஓட்டுக்காரு ரிப்பேர் ஆயி போச்சா? நான் தள்ளி விடணுமா? அதுக்கு தான் இறங்க சொன்னீங்களா? நீங்க வச்சிருக்கிற கார் எல்லாம் உங்கள மாதிரியே மக்கர் பண்ற காரா? நான் வச்சிருக்கிற வண்டி எல்லாம் என்ன மாதிரி தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உன்ன மாதிரி ஒரு கிறுக்கி என் வண்டியில இருக்கிறது என் வண்டிக்கே இஷ்டம் இல்ல. காருக்கு இஷ்டம் இல்லையா, இல்ல இந்த சாருக்கு இஷ்டம் இல்லையா? ரெண்டும் தான். இது பாரு, நீ ஷாப்பிங் பண்ணணும்னா இந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர் நீ நடந்து போகணும். நீ வீட்டுக்கு போய் சேரணும்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இந்த பக்கம் போகணும். ஆனா அதுக்கும் நீ நடந்து தான் போகணும். இது நடக்கணுமா? ரெக்கே இருந்துச்சுன்னா பறந்து கூட போலாம், அதுவும் இஷ்டம். கிண்டல் பண்றீங்களா? இப்ப எதுக்கு நடு வழியில இறக்கி விட்டு பிரச்சனை பண்றீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீ மட்டும் என்ன கேட்காம என் வண்டியில ஏறினது உனக்கு மட்டும் நல்லா இருக்கா? ஹலோ, நானும் ஒன்னும் ஏறல. உங்க கூட ஷாப்பிங் வரதுக்கு எனக்கு என்ன ஆசையா? ஜெயம்மா சொன்னாங்க பெரியவங்க பேச்சு மதிக்கணுங்கிறதுக்காக நான் கார்ல ஏறினேன். ஏத்தி விட்டவங்க பாதியில இறங்கி போயிட்டாங்க. நீங்க என்ன இப்ப எப்படி நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கீங்க? இதுக்கு தான் மத்தவங்க பேச்செல்லாம் கேட்க கூடாது, சொந்த புத்தியை யூஸ் பண்ணணுங்கிறது. எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு அம்மா உன்னை என் கூட கோத்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. போ, அப்படியே பாத யாத்திரையா வீட்டுக்கு வந்து சேரு, எனக்கு என்ன? எனக்கு ஷாப்பிங்கும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்ன வீட்ல கூட்டிட்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ். நான் ஒன்னும் உன்னை பிக்கப் பண்ணல, உன்னை டிராப் பண்றதுக்கு. நான் தான் பிக்கப் ஆயிட்டேனே. அப்ப நீயா போய் டிராப் ஆயிக்க வேண்டியதானே? This is too much. Thank you very much. You are dangerous fellow. You're absolutely right. பக்கத்துல ஒரு காக்கா குருவி கூட கிடையாது. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அப்படின்னா அட்லீஸ்ட் ஹியூமனிட்டினா என்னன்னு தெரியுமா? அது எங்க கிடைக்கும்? ஆன்லைன்ல கிடைக்குமா இல்ல மளிகை கடையில கிடைக்குமா? ஆமா ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஹிட்லர்னு பேர் வச்சிருக்காங்க? என்ன? ஒண்ணுமில்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யாராவது இப்படி அனாதரவா நடுவழியில விட்டுட்டு போவாங்களா? முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு வேற, திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்ட பொண்ணு வேற. உன்னெல்லாம் நடு ரோட்ல இல்ல, நடு காட்டுல விட்டுட்டு போகணும். நீங்க தான் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணீங்க. செஞ்ச பாவத்துக்கு வாழ்நாள் பூரா என்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு போனாலும் உங்க பாவ கணக்கு தீராது. சரி சரி, என்ன கணக்குன்னு அப்படியே கால்குலேட் பண்ணியே பொடிநடியா வீட்டுக்கு வந்து சேரு. ஓகே, பாய். ஹிட்லர் 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 போகாத.